இந்து கோவில்களின் வருமானத்தை கோவில்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து ஜூலை 17ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேனி மாவட்டம் வேதபுரி ஆசிரமத்தில் இந்து முன்னணி கட்சியின் தலைவர் ராமகோபால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் இஸ்லாமிய மக்களின் நோன்பு கஞ்சிக்காக 4500 மெட்ரிக் டன் அரிசி வழங்கும் தமிழக அரசு இந்து கோவில்களுக்கு ஆடி மாதங்களில் ஊற்றப்படும் கூழுக்கு அரிசி வழங்காததற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் இந்து கோவில்களில் வரும் வருமானத்தை கோவில்களுக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் நடைமுறைப்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்ச்சினுடைய வருமானம் கிறிஸ்தவர்களுக்கு பயன்படுகிறது. மசூதியினுடைய வருமானம், பக்போர்டுடைய வருமானம் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்து கோவிலுடைய வருமானத்தை மட்டும் அரசாங்கம் எடுத்து துஷ்பிரயோகம் செய்வதை கண்டிக்கிறோம். இதை கண்டித்து ஜூலை 17ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை இந்து முன்னணி நடத்துகிறது.